இந்த எபிசோடில் நாம் இயக்குனர் எம்.எஸ். மூர்த்தி இயக்கத்தில் வெளிவந்திருக்கிற 99/66 படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா, ரக்ஷிதா மகாலட்சுமி சபரி தம்பதி சென்னையில் ஒரு அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்றில் 66ஆம் எண்ணெய் வீட்டை வாங்கி அதில் குடியேறுறாங்க. அதே அடுக்குமாடி குடியிருப்பில் 99ஆம் எண் வீட்டில் வசிக்கும் ஸ்வேதாவுக்கும் ரக்ஷிதாவுக்கும் நட்பு ஏற்படுது. அந்த குடியிருப்பு நல சங்கத்தின் தலைவரான எம்.எஸ். மூர்த்தி இரவு நேரங்களில் வீட்டை விட்டு வெளியே போகும்போது அவரை ஆந்தை ஒன்று தடுத்து நிறுத்தி வருது. இதற்கிடையில் ஸ்வேதாவை அவரது கணவர் கொலை செய்ய போவதாக உணரும் ரக்ஷிதா அக்கம் பக்கத்தினர் உதவியுடன் அந்த வீட்டுக்கு போகிறாங்க. அப்போதுதான் அந்த 99ஆம் எண் வீட்டில் யாரும் இல்லை என்பதும், அந்த வீட்டில் வசித்த ஸ்வேதா ஏற்கனவே இறந்து போனவர் என்பதும் தெரிய வருது. ரக்ஷிதாவின் கண்களுக்கு மட்டும் தெரியும் ஸ்வேதா யார், ரக்ஷிதாவை ஸ்வேதா ஏன் சந்திக்க வராங்க, இரவில் எம்.எஸ். மூர்த்தியை ஆந்தை துரத்துவதன் காரணம் என்ன, இதுதாங்க இந்த படத்தோட மீதி கதை. ரக்ஷிதா யதார்த்தமாக நடிப்பால் கலக்குறாங்க. அவரது உடலில் ஆவி புகுந்து ஆவேசம் அடையும் காட்சிகளில் பட்டையை கிளப்பியிருக்காங்க. கதாபாத்திரத்திற்கு பலம் சேர்க்கும் வகையில் அவரது நடிப்பு ஸ்கோர் செஞ்சிருக்குன்னு சொல்லலாம். மற்றொரு நாயகியாக நடித்திருக்கும் ஸ்வேதா நல்ல மனதுக்கு சொந்தக்காராக வராங்க. அவரது முடிவு சோகம். சபரி மற்றும் ரோஹிந்த் இருவரும் புதுமுகங்கள் என்றாலும் அலட்டாத நடிப்பால் அலங்கரிக்கிறாங்க. சாம்ஸ், முல்லை, கோதண்டம், சிங்கம்புலி ஆகியோர் நகைச்சுவையும், பவன் கிருஷ்ணா, எம்.எஸ். மூர்த்தி, பி.எல். தேனப்பன் ஆகியோரது கதாபாத்திரங்களும் சரியாக பொருந்திருக்குன்னு சொல்லலாம். சிறப்பு தோட்டத்தில் வரும் கே.ஆர். விஜயா கவனிக்க வச்சிருக்காங்க. சேவிலூர் ராஜாவின் ஒளிப்பதிவு படத்துடன் ஒன்றை செய்து எம்.எஸ். மூர்த்தியின் இசை திகிலூட்டுது. திகில் நிறைந்த பரபரப்பு காட்சிகள் படத்துக்கு பலம்னு சொல்லலாம். இரண்டாம் பாதி இன்னும் வேகமாக இருந்திருக்கலாம்னு தோணுது. திகில் படங்களுக்கு என்று இருக்கும் வழக்கமான பாணியோடு கதை சொல்லியிருந்தாலும் பெண்களுக்கு எதிராக நடந்த குற்றங்களை தோற்பித்து காட்டியிருக்கார் இயக்குனர்.